ஹாய் ஃபினான்சியல் சென்டர் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபினான்சியல் சென்டர் சேனல். இன்றைக்கி நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸை பற்றி ஒரு டாபிக் ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விஷயம் பார்க்க போகிறோம். ஹெல்த் இன்சூரன்ஸ் உண்மையில் தேவையா? ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யாருக்கு அவசியம் அப்படிங்கிறது யூஸ்வலாக அதுக்கு முன்னாடி ஒரு டேட்டா சொல்லிடுறேன். ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது யூஸ்வலாக பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும்போது நல்லா இல்லாமல் ஆனால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதனால் ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்கள் நல்லா இருக்கும்போது தான் எடுக்கணும். நாளைக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறேன், அடுத்த மாதம் ஹாஸ்பிட்டல் போகிறேன் அப்படிங்கிற ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் செல்லுபடி ஆகாது, கிளைம் கிடைக்காது. ஓகே, அப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் நல்லா இருக்கும்போது, பின்னாடி நல்லா இல்லாமல் இருக்கும்போது நம்ம கவர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா இருக்கும்போது ஹெல்த்தியாக இருக்கும்போது எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய பண்ணக்கூடிய பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 65% ஆஃப் பீப்புள் யங்ஸ்டர்ஸ் முதல் 3 வருஷத்துலேயே ஹெல்த் இன்சூரன்ஸை டிஸ்கன்யூ பண்ணிடுறாங்களாமா. அதாவது ஏதோ ஒரு கம்பல்சனில் போடுவாங்க, பக்கத்தில் சொந்தக்காரங்க போட்டு கொடுத்துருப்பாங்க, தெரிஞ்சவங்க போட்டு கொடுத்துருப்பாங்க, பியர் குரூப் கம்பல் பண்ணியிருப்பாங்க. இப்படி ஏதோ ஒரு காரணம் தானே போடுறவங்க 60%க்கு மேலே 65% ஆஃப் பீப்புள் பார்த்திங்க அப்படின்னா ட்ராப் பண்ணிடுறாங்க. எப்போது? ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ்குள்ளேயே ட்ராப் பண்ணிடுறாங்களாமா. 56% ஆஃப் பீப்புள் பார்த்திங்க அப்படின்னா கடனோட தான், இஎம்ஐயோடு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. யங்ஸ்டர்ஸ் 56% ஆஃப் பீப்புள் பார்த்திங்கன்னா கடனோட இஎம்ஐயோடு இருக்கிறாங்க. அவங்க இன்சூரன்ஸை பற்றின ஒரு அவேர்னஸ் இருக்கிறது கிடையாது. அந்த இஎம்ஐ பார்த்திங்கன்னா மொபைலுக்கோ, காருக்கோ, பைக்குக்கோ அப்படி தான் இருக்குது. யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் வேறு மாதிரியான இஎம்ஐ தான் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போது 3 வருஷத்தில் நீங்கள் டிஸ்கன்யூ பண்ணிடுவீங்க அப்படின்னா நீங்கள் இன்சூரன்ஸ் போடவே வேண்டாம். ஹெல்த் இன்சூரன்ஸை பற்றி சொல்கிறோம். ஹெல்த் இன்சூரன்ஸ் போடவே வேண்டாம். ஏன்னா ரீசெண்டாக ஐஆர்டிஏ பார்த்திங்கன்னா என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மொரட்டோரியம் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பார்த்தீங்கன்னா 5 வருஷமாக குறைச்சிருக்கிறாங்க. 8 வருஷத்துலேருந்து 5 வருஷமாக குறைச்சிருக்கிறாங்க. அது என்னது அது மொரட்டோரியம் பீரியட் அப்படின்னா, அதாவது எந்த ஒரு காரணத்தின் அடிப்படையிலையும் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸை ரிஜெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கக்கூடிய மினிமம் பீரியட் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ். அப்போது ஒரு நபர் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா அவர் ஹெல்த் இன்சூரன்ஸ் பே பண்ணிட்டார் அப்படின்னா அவருக்கு எந்த ஒரு காரணத்தின் அடிப்படையிலும் ஹெல்த் இன்சூரன்ஸ் ரிஜெக்ட் ஆகாது. அப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னா மேபி சில டைமில் ஆகலாம். ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ், அப்போ உங்களுக்கு தெரியாமல் ஏதாவது நோய் இருந்திருக்கும். அப்போ நீங்கள் அதை சொல்லி போட்டிருக்க மாட்டீங்க, இன்சூரன்ஸ் போடும்போது சொல்லி போட்டிருக்க மாட்டீங்க. அப்போ அந்த நோய் கண்டுபிடிக்கப்பட்டால் இன்சூரன்ஸ் கிளைம் ஆகிறது சிரமமாகும். 3 வருஷத்துக்கு அப்புறம் அது கவர் ஆகும். அப்போது 5 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா 99% எந்த விதமான காரணத்தை சொல்லியும் கம்பெனி பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. அதுதான் மொரட்டோரியம் பீரியட். அப்போ நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் ஈஸியாக ஹெல்த் இன்சூரன்ஸை கவர் பண்ணி நீங்கள் கிளைம் பண்ணணும் அப்படின்னா, 10 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா 10 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கிளைம் ஆகணும் அப்படின்னா தயவு செஞ்சு ஹெல்த் இன்சூரன்ஸை டிஸ்கன்யூ பண்ணிடாமல் 5 இயர்ஸ் அண்ட் அதுக்கு மேலே கண்டினியூ பண்ணுங்கள்.